வணக்கம் நண்பர்களே, நான் மருத்துவர் வி அருள் ஜோதி, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், திருப்பூர் OMS மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். பலரும் சந்திக்கக்கூடிய மணிக்கட்டு சார்ந்த நரம்பு பிரச்சனையான கார்பல் டனல் சிண்ட்ரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது என்னங்க கார்பல் டனல் சிண்ட்ரம்? மணிக்கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன துளை கார்பல் டனல். அந்த டனலுக்குள்ளே போகிற முக்கியமான நரம்பு மீடியன் நரம்பு. அந்த மீடியன் நரம்பு பக்கத்தில் 9 தசை நாறுகள் போவோம். அந்த டனலோட ப்ரெஷர் அதிகமாகி அந்த இடத்துல அழுத்தம் உண்டு பண்ணி கையில் ஏற்படுற வலி மற்றும் அசைக்க முடியாத ஒரு நிலையை தான் கார்பல் டனல் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்பல் டனல் சிண்ட்ரம் யார் யாருக்கெல்லாம் காமனாக வரும்? செல்ஃபோன் அதிகம் பயன்படுத்துகிறவங்க, கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் கீபோர்ட் பயன்படுத்துகிறவங்க, தாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய தொழிலில் அதிகமாக மணிக்கட்டை மடக்கி வேலை செய்யக்கூடியவர்கள், சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் டயபெட்டிஸ் பாதிப்பு உடையவங்க, தைராய்டு கண்ட்ரோல் இல்லாமல் ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சரவாங்கி நோய் இருக்கக்கூடியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப காமனாக இருக்கும். கார்பல் டனல் சிண்ட்ரம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? நம்பர் 1, கையில் மணிக்கட்டு பகுதியில் வலி இருக்கும். அது குறிப்பாக இரவு நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வலியோட கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடு விரலில் ஒரு மாதிரி மரமரப்பு தன்மை, அந்த மரமரப்பு தன்மையோட ஒரு மாதிரி கரண்ட் ஷாக் ஃபீலிங் இருக்கும். எந்த ஒரு பொருளையும் காமனாக டச் பண்ண முடியாது, டச் பண்ணாலும் வலுவாக அதை எடுக்க முடியாத ஒரு நிலை. இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கா? கார்பல் டனல் சிண்ட்ரம் இருக்க வாய்ப்பு இருக்கு. கார்பல் டனல் சிண்ட்ரம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பரிசோதனைகள் செய்வாங்க? இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அருகில் இருக்கிற மருத்துவரை அணுகுங்க. உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு உணர்வுகள் எப்படி இருக்கு, தசைகளோட வலு எப்படி இருக்கு, 2 முக்கிய பரிசோதனைகளான எலக்ட்ரோமயோகிராம் மற்றும் நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி செய்வாங்க. இந்த 2 பரிசோதனை மூலயமாவும் எந்த அளவு அழுத்தம் இருக்கு, எவ்வளவு தூரம் அழுத்தம் இருக்கு, எவ்வளோ வேகத்தில் அந்த நரம்புகளோட உணர்வுகள் செல்லுது, இந்த தகவல் தெரியும். இந்த தகவல்களின் அடிப்படையில் டாக்டர் உங்களுக்கு சிகிச்சை வழங்குவாங்க. கார்பல் டனல் சிண்ட்ரம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் வழங்குவாங்க? மருத்துவரோட கண்காணிப்போட வழங்கக்கூடிய வலி நிவாரணி நம்பர் 1. நம்பர் 2, கை அசைவு அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு வழங்கக்கூடிய ரிஸ்ட் பிரேஸ். நம்பர் 3, இந்த மணிக்கட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டனல் நல்ல இலகி ஃப்ரீயாக மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய மணிக்கட்டு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், ரிஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ். அடுத்தது அதன் வழியாக செல்லக்கூடிய அந்த நரம்பு ஃப்ரீ பண்ணுறதுக்கு நர்வ் கிளைடிங் எக்ஸசைசஸ். அதன் வழியாக செல்லக்கூடிய அந்த தசை நாறுகள் இலகிறதுக்கு டெண்டான், ஃபிங்கர் டெண்டான் எக்ஸசைசஸ். இந்த எக்ஸசைசஸ் மற்றும் மேற்கூறிய சிகிச்சைகள் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்கனாலே பூரண குணமடைந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் முன்பு போல் இருக்கலாம். ஆனால் மணிக்கட்டு வலி அதிகமாக இருக்கு, கை மரமரத்து போயிடுச்சு, அசைக்கவே முடியல, அசைச்சாலும் வலி அதிகமாக ஆகுது, எந்த பொருளையும் பிடிக்கவே முடியல, பிடிச்சாலும் வலுவாக எடுக்க முடியல, இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். அந்த அறுவை சிகிச்சையின் பெயர் தான் கார்பல் டனல் ரிலீஸ் ஆபரேஷன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.